ஹலோ, ப்ரொடியூசர் சார், சுந்தரமூர்த்தி பேசுற. எப்ப அட்வான்ஸ் தர்றீங்க? உன் பொண்ணு நடிக்க ஒத்துக்குச்சா? ஓ, பின்ன ஒத்துக்க வச்சுட்ட. அப்ப நாளைக்கே அம்பாசமுத்திரம் வந்துடுறேன். நீங்க எங்க வர்றீங்க? நான் சென்னை வர்றேன். ஓகே. டாடா அர்ஜுன், பாய் தேவா. கடைசியில பார்த்தா நம்ம ரவுடி பூச்சிட்ட கோர்த்துட்டு போயிட்டா. டேய், நம்ம அர்ஜுன்டா. அர்ஜுன் அர்ஜுன் டேய் அர்ஜுன் எப்படிடா இருக்க? இவ்வளவு நாளா எங்களை விட்டுட்டு எங்கடா போன? என்ன பண்ண? என்னடா ஆச்சு? தேவா, ஒரு நல்ல ஜோசியர் வேணும்னு கேட்டியே. இந்த ஊர்ல உனக்கு ஜோசியம் சொல்றதுக்கு யார் வருவா? அதான் வைத்தீஸ்வரன் கோயில்ல இருந்து கூட்டிட்டு வந்திருக்கேன். உன் கல்யாணத்தை பத்தி கரெக்டா சொல்லிடுவார். ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, உன் ஜாதகத்துல என்ன தெரியுதோ அதை அப்படியே அப்பட்டமா சொல்லிடுவார். பொய் சொல்லவே மாட்டார். என்ன ஜோசியரே, 1 மணி நேரமா கணக்கு போட்டுக்கிட்டே இருக்கீங்களே, கட்டம் என்னதான் சொல்லுது? பையன் கல்யாணத்தை பத்தி சொல்லுங்க. கட்ட என்ன சொல்லுதோ அதைத்தான் நான் சொல்லுவேன். நான் சொல்றது எல்லாம் சத்தியம். எல்லா பாவக்கரங்களும் 12ல அஷ்டம வேற கெட்டு கிடக்குது. அதனால இவன் மகா கொடுமைக்காரனா, குரூரமானவனா இருப்பான். இவ்வளவு கரெக்டா சொல்றேனே. அது மட்டும் இல்ல, 9வது இடம் கெட்டு சூரியனு கெட்டு இருக்கு. அதனால இவங்க அப்பாவுக்கு இவனால கண்டம். கண்டமா? அவர் அனுப்பி பிண்டமே வச்சுட்டான். நடக்கிறது 7.5 சடி. இவன் லக்கண வேற சரியில்லை. குருவ சுக்கர அடிப்படையிலேயே சரியில்லை. அதனால இவன் எந்த முயற்சி எடுத்தாலும் தோல்வியில தான் முடியும். எங்கிருந்தோ வர்ற யாரோ ஒருத்தங்கிட்ட இவன் தோக்கணும். ஒரு பொண்ணால இவன் அவமானப்படணும். அப்படிங்கிறது விதி. ஆஹா, உண்மையை சொல்றேன்னு சொல்லி உயிரை விட்டுருவான் போல இருக்கே. என் கல்யாணத்தை பத்தி மட்டும் பேசு. வர்றேன். அதுக்கு தானே வர்றேன். 7வது இடம் போச்சு, 12வது இடமும் போயிருச்சு, குடும்பஸ்தானம் சுத்தமா போயிருச்சு. அதனால கண்டிப்பா உனக்கு கல்யாணம் நடக்காது. மொத்தத்துல உனக்கு டைம் சுத்தமா சரியில்லை. ஜோசியரே, டைம் உனக்கு தான் சரியில்லை. ஐயோ 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 ஐயோ, போதும் போதும் அளவுக்கு தட்சணை கொடுக்குறேன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்து இப்ப அளவுக்கு அதிகமாவே கொடுத்து விட்டீங்க. நான் சொன்னதுல என்ன தப்பு? நீ சொன்னதுல தப்பு இல்ல. நான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்தேனே, அதுதான் தப்பு. டேய் அர்ஜுன், கிளம்புடா. ஒரு டேங்கர் பெட்ரோலை கொண்டு போய் வீட்டை கொளுத்திட்டு சைலேஜா தூக்கிட்டு வந்துரும். பைத்தியம் மாதிரி பேசாத. அவன் ஒன்றும் சாதாரண ஆள் இல்லை. இந்த ஏரியாலே ரொம்ப பவர்ஃபுல்லான ஆள். கொஞ்சம் பொறுமையாக தான் பிளான் பண்ணணும். பொறுமையாக பிளான் பண்ண டைம் இல்லை. நான் நாளைக்கே அவளை ராமேஸ்வரத்தில் ஒப்படைச்சாகணும். நம்ம இன்னைக்கு ராத்திரியே சைலஜாவை காப்பாற்றுறோம். பர்ஃபெக்ட் பிளான் பண்ணி காப்பாற்றுறோம். சுவாமி, ஆற்றுவர் இல்லை, தேற்றுவர் இல்லை, தெய்வமே நான் என்ன செய்வேன்? சுவாமி, கூற்றுவன் போலே ராவணன் என்னை, கூற்றுவன் போலே ராவணன் என்னை கொண்டு வந்தானே ஐயகோ, கூற்றுவன் போலே ராவணன் என்னை. தேவா, அந்த பொண்ணு ஒரு வாய் சாப்பிடல, ஒரு சொட்டு தண்ணி கூட குடிக்கல. அவ உன்னை எப்படி கல்யாணம் பண்ணிக்குவா? எப்படி குடும்பம் நடத்துவா? சீதா, சீதா, இன்னும் அந்த ராமனை நினைத்துக் கொண்டு கண் கலங்குகிறாயா?
தேவையில்லை. மருதாணி பூசி செவக்க வேண்டிய கையில ரத்தக்கரையை பூசிக்காத. உன்னை நான் எதுவும் செய்ய மாட்டேன். அப்படி நான் ஏதாவது செய்யணும்னு நினைச்சா இதாலெல்லாம் உன்னை காப்பாற்ற முடியாது. எங்க அப்பா சாவறதுக்கு முன்னாடி வாழ்க்கையில பொம்பளைங்க சாபம் மட்டும் வாங்காதன்னார். அதனால தான் உன்னை எதுவும் பண்ணாம இருக்கேன். ஆனா உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன். எனக்கு உன்னை பிடிக்கல. வேற யாரை பிடிக்கும்? ஓடிப்போனானே அர்ஜுன், அவன் நான் பிடிக்குமா? நீ துப்புனாலும் தொடச்சிட்டு உன் பின்னால வரவன்னா. என்ன பிடிக்கிற மாதிரி உன் மனசை மாத்திக்க. மனசை மாத்திக்க வேண்டியது நான் இல்ல, நீ. முடியலையே. உன்னை பார்க்க பார்க்க ஆசை ஜாஸ்தி ஆகிக்கிட்டே போகுது. அம்மா, அப்படி என்ன தாண்டி இருக்கு பொம்பளைங்க உங்ககிட்ட? ராஜா மாதிரி நிமிர்ந்து இருக்கிற ஆம்பளைங்களை கூட காலை பிடிக்க வச்சிடுறீங்களே. இனிமே என்னால் பொறுக்க முடியாது. நாளைக்கே உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறேன். என்ன பார்க்குற? நாளை காலையில் மணவரையில் உட்கார்ற வரைக்கும் உனக்கு டைம் தரேன். மனசை மாத்திக்க இல்லை, புடவை மாத்திக்க. இது நடக்காது. நடக்கும். நடக்காது. கேக்குதா ராமாயணம்? சீதையை தூக்கிட்டு வந்த ராவணன் கதை என்ன ஆச்சுன்னு தெரியும்ல? போ. கிராதகா, பாதகா, பத்து தலை ராவணா, சீதையை சிறைபிடித்து விட்டு கதையை மாத்துங்கடா. நீ தானே ராம? சீதை கழுத்துல இருக்கிற தாலியேடு ராவணன் கிட்ட கொடு, அவன் கட்டுவான். டேய், உனக்கு பைத்தியமா? சீதை கழுத்துல ராவணனை தாலி கட்ட சொல்றியே? டேய், நீ அவர்றா. வேண்டா சாமி, தப்பு. நீ அவர்றா. டேய், பாத்தியா, கரண்ட் போயிடுச்சு. இது அபசகுணம். என்ன அபசகுணம்? டேய், என்னாச்சுன்னு பாருங்கடா. ராமர் வந்துட்டாரோ? ஏய், இங்க வாங்கடா. கரண்ட் என்னாச்சுன்னு பார்த்துட்டு வாங்க, போங்க. டேய், இந்த விளக்க கொண்டு போய் அந்த பொண்ணு ரூம்ல வை. அர்ஜுன்,